அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதை எடுத்துகிட்டு பண்ணலான் இருக்கிறோம். தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது முக்கியமாக தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால தமிழ் தகுதி தேர்வால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதை மக்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், கான்செப்டில் பண்ணுறோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எழுத்து அப்படிங்கிற இதை நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எழுத்து அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஸ்கூல் லெவலில் படிச்சுட்டு பரீட்சை எழுதிட்டு மறந்துருப்போம். திரும்ப இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிற சூழ்நிலை வந்துடுச்சு, நம்ம அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி வரோம். இப்போ எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எழுத்த மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 247 அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்ம படிச்சுப்போம் இல்லையா, யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. 247 எப்படி பிரிவாக வச்சுருக்காங்க, எப்படி 244 47 எழுத்து வந்துச்சு அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டோம்னா பெருசாக யாருக்கும் தெரியாது. இப்போ இதை 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த 4 பிரிவாக இருக்குது. இப்போ இது 4யுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக குயிக்காக சீக்கிரம் புரிகிற மாதிரி உனக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உயிரெழுத்து அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிறோம். உயிரெழுத்து அப்படின்னா இந்த உட்பிரிவாக ரெண்டு பிரிவு இருக்குது. உயிர் குறில், உயிர் நெடில், இப்படி 2 இருக்குது. உயிர் குறில் அப்படிங்கிறது அ, இ, உ, ஏ, ஓ, இந்த மாதிரி இந்த நம்ம குறித்து சீக்கிரமாக பேசுறதுக்காக சின்ன சின்ன எழுத்த குறியில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை குறில் எழுத்து அப்படின்னு சொல்லி குறுகிய அந்த விஷயம் இருக்கிறதுனால அது குறில் எழுத்து அப்படிங்கிற இதுக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம. இதுவே நெடில் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 எழுத்து. இதே எழுத்து ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, அவ் இப்படின்னு சொல்லக்கூடிய 7 எழுத்துக்களுமே நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிக்கிறோம். நெடில் எழுத்து ஆக மொத்தம் 5 எழுத்துன 12. இந்த 12 எழுத்துக்கள் தான் நம்மளோட உயிரெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது அடுத்து மெய்யெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்தை உட்பிரிவாக 3ஆக பிரிக்கிறாங்க. 3 அப்படின்னு பார்க்குறப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம், இதை 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம் அப்படின்னா கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். கசட தபர இந்த மூணு நம்ம 6 பிரித்து 6 எழுத்துக்களை பிரித்து இந்த 6 முதல்ல வல்லினம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். மெல்லினம் அப்படின்னா சரி மெல்லினம் அப்படின்னு ஞங்கன நமன அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கிற எழுத்தே உங்களுக்கு 3 வர்றதுனால சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். அதாவது தன்னகரனா, டன்னகரனா, ரன்னகரனா அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக்காக நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இப்படியே நம்ம பழகி வந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ 3ஆவதாக இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். இடையினம் அப்படிங்கிறத யாரால வாழலை, இந்த 6 எழுத்தும் இடையினம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த 3 18 3 6 எழுத்துக்களையும் கூட்டும்போது நம்ம 18 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்துமாக 30 எழுத்துக்கள் தான் தமிழின் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு பேசிக்காக நமக்கு பயன்படுற எழுத்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான். இதை எடுத்துக்கிட்டோம்னாவே தமிழின் முதல் எழுத்துக்கள் 30 அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடச்சிடும். இப்போ கொஸ்டினாக கூட இதை ஃப்ரேம் பண்ண முடியும். தமிழின் முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. இதை 20, 30, 40, 50ன்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம 30ன்னு கண்ணை மூடிக்கிட்டு டிக் அடிக்கணும். கண்ணை மூடினா டிக் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குது எனக்கு. ஸோ 30 அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அடுத்து 5 எழுத்து எப்பவுமே ஆட்டோமேட்டிக்காக 1 தான், ஒரே எழுத்து தான் 5 எழுத்து. 5 எழுத்து அப்படின்னா அக் அப்படிங்கிற அக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 5 எழுத்து. இதை எழுதும்போது இந்த
முப்புள்ளி, முப்பாறு புள்ளி அப்படின்லாம் அதுக்கு பேர் இருக்குது. ஏன்னா 3 புள்ளிகளை வைக்கிறதுனால அதை வந்து முப்புள்ளி, முப்பாறு புள்ளி அப்படிங்கிற பேர்லாம் வந்திருக்குது. இதுதான் 5 எழுத்து. ஆக மொத்தம் 30 + 1 31 ஆயிடுச்சா. இப்போ அடுத்த லாஸ்ட் கான்செப்ட், நம்ம உயிர் மெய் எழுத்து இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உயிரும் மெய்யும் சேரும்போது புதுசாக ஒரு எழுத்து பிறக்கும். இதைத்தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயிர்மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது உயிர் குயிரில், உயிர் குரில், இது உயிர் நெடில், இந்த 2 இருக்கு இல்லையா, இது 2ஐயும் சேர்த்து நெடில் கூட பெருக்கணும்னா உயிர்மெய் எழுத்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ உயிர் குறியில் 5 இருக்குல்ல, உயிர் நெடில் 7 இருக்குது. இதை வந்து மெய்யெழுத்துல நம்ம பெருக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் குறியில் எடுத்துக்கிட்டால் 5 எழுத்து அதை எடுத்துக்கிட்டோம், மெய்யெழுத்து 18ஐயும் நம்ம பெருக்கிறோம். ஆக மொத்தம் அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை ஓரமாக வச்சிடும். இப்போ உயிர் நெடில் இந்த 7 எழுத்து, இந்த மெய்யெழுத்தை எடுத்துக்கிட்டு அதையும் கூட 7 × 18 அப்படின்னு சொல்லி பெருக்கிறோம். அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது 2ஐயும் இந்த ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, 2 எழுத்தையும் 2ஐயும் நம்ம கூட்டணும்னாவே உயிர்மெய் எழுத்து கிடச்சாச்சு. உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடச்சிடும் இல்லையா. இப்போ உயிர்மெய் எழுத்து 216 இப்படித்தான் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை நீ ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசு நின்றும். இதுதான் இந்த 4 பிரிவு. அதுக்குள்ளே உட்பிரிவாக இருக்கிறதையும் நம்ம வந்து குடிமட்டம் இதெல்லாம் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் கூட தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம சேர்த்து மக்கள் சொல்லித்தரணும்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு ஒரு இது உயிரெழுத்தா அப்படின்னு சொன்னோம்னா 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பான். அவனும் மனப்பாடம் பண்ணியிருப்பான். இன்னைக்கு கேட்டான்னு சொல்லுவான். ஆனால் எப்படி வந்துச்சு, எதையும் சேர்க்கும்போது உயிரெழுத்து அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க சொல்லி கொடுத்து எழுத வச்சுட்டு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டா அடுத்த வகுப்புக்கு போயிடுவாங்க. ஆனால் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து உட்காரும்போது இது திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்கெல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து புதுசாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும், எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதை வந்து நம்ம வந்து சொல்லித்தரணும்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்போ ஆக மொத்தம் 247 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இந்த 4 பிரிவுகளையும் ஒன்று சேர்க்கும்போது கிடச்சிருக்கும். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்.